6ஆம் தேதி ராமேஸ்வரம் வரும் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பதற்கு அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமிக்கு நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் 6ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடியை ஓ பன்னீர்செல்வம் தனியாகவும் எடப்பாடி பழனிசாமி தனியாகவும் சந்திக்க இருக்கிறார்கள். இந்த சந்திப்பின் மூலமாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்ததை தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு திருப்பங்களுடன் அதிமுக பாஜக கூட்டணியை இறுதி செய்வதற்கான நகர்வுகள் நடைபெற்றன. செங்கோட்டையனின் டெல்லி பயணம் மற்றும் எடப்பாடி பழனிசாமியின் தற்போது பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பதற்கான நேரம் ஒதுக்கீடு ஆகியவற்றை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அதிமுக பாஜக கூட்டணி ஏறக்குறைய இறுதி கட்டத்தை அடைந்திருப்பதாகவே தெரிகிறது. இந்த சந்திப்புக்கு முன்னதாக எடப்பாடி பழனிசாமியின் சார்பாக வைக்கப்பட்ட மிக முக்கிய கோரிக்கை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை தான். அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதையொட்டி வரும் 7ஆம் தேதி டெல்லியில் தமிழக பாஜக தலைவரை தேர்வு செய்வதற்கான கூட்டம், மிக முக்கியமான ஒரு கூட்டம் நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த கூட்டத்தில் தமிழக பாஜக தலைவரை தேர்வு செய்து 9ஆம் தேதி தமிழக பாஜகவின் புதிய தலைவர் அறிவிக்கப்படுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது வரை இந்த தலைவர் பதவிக்கான அந்த போட்டி 4 முனை போட்டியாக இருக்கிறது. தமிழக பாஜக தலைவருக்கான போட்டியானது நயினார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் கருப்பு முருகானந்தம் உள்ளிட்டோர் இந்த 4 பேரில் ஒருவர் தமிழக பாஜக தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றும் இந்த அறிவிப்பானது 9ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் பெங்களூரில் வரும் 18ஆம் தேதி தென் மாநிலங்களுக்கான பாரதிய ஜனதா கட்சியின் அந்த உத்தி லோட்டஸ் ஆபரேஷன், தென் மாநிலங்களுக்கான அந்த புதிய லோட்டஸ் ஆபரேஷன் தொடங்க இருக்கிறது. அதற்கு முன்னதாக தமிழக பாஜகவின் புதிய தலைவரை தேர்ந்தெடுத்து அறிவித்து விடுவார்கள் என்ற தகவலும் இப்போது வெளியாகி இருக்கிறது. தேசிய செயற்குழு கூட்டம் பெங்களூருவில் வரும் 18ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்னதாக 9ஆம் தேதி தமிழக பாஜக தலைவரின் புதிய தலைவர் அறிவிக்கப்படுவார். இதே போல தேசிய அளவிலும் பல்வேறு மாநிலங்களில் இந்த பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர்களில் மாற்றம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வரவுள்ள சூழ்நிலையில் முக்கிய கட்சிகளாக திகழும் அதிமுக பாஜக இடையே ஏற்படக்கூடிய கூட்டணி ஒரு புதிய அரசியல் திருப்பத்தை ஏற்படுத்துமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ள சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் இந்த கோரிக்கை ஏற்கப்பட்டு தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை மாற்றப்பட்டால் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியின் கை மேலும் ஓங்கும் என்றும் கூட்டணியில் இபிஎஸ் பிடி இருக்கும் என்றும் அவரது செல்வாக்கு அதிகரிக்க கூடும் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஆனால் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றப்பட்டால் அதிமுக பாஜக கூட்டணியில் அதிமுக தரப்பில் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவிடம் வைத்த மிக முக்கியமான ஒரு கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுவிட்டது என்பதே அதிமுகவின் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் கிடைத்த முதல் வெற்றியாகவும் கருதப்படும். தர்ஷிமா பானு. விரிவான விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.